வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 267 காண்போமா? உத்தவர் கோபியர்களை சந்தித்தல். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். நீண்ட கைகளை உடையவரும் தாமரை போன்ற கண்களை உடையவரும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து தாமரை மலர் மாலையை சூடியவரும் நன்கு பளபளப்பு செய்யப்பட்ட குண்டலங்களால் ஜொலிக்கும் தாமரை போன்ற முகத்தை உடையவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இத்தொண்டரை கண்டு கோகுலத்தின் இளமங்கைகள் வியப்படைந்தனர். இந்த அழகன் யார்? எங்கிருந்து வந்துள்ளார்? இவர் யாருடைய பணியாள்? கிருஷ்ணரின் ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்திருக்கிறாரே என்றெல்லாம் பேசிக்கொண்டே கோபியர்கள் உத்தவரை ஆர்வத்துடன் சூழ்ந்து கொண்டனர். அடக்கத்துடன் சிரம் தாழ்த்திய கோபியர்கள் வெட்கத்துடன் கூடிய தங்கள் புன்னகை பூத்த பார்வைகளால் வந்திருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூதர் என்பதை அறிந்தவர்கள். அவரை தனிமையான ஓரிடத்திற்கு அழைத்துச் சென்று சுகமாக அமரச் செய்த பின் அவரிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினர். உத்தவரே, தங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான சேவகர் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். தங்களுடைய பிரியமான கிருஷ்ணர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பிரியமான வார்த்தைகளை கூறி ஆறுதல் சொல்ல தங்களை அனுப்பினாரா? முற்றும் துறந்த முனிவர்களுக்கும் பெற்றோர்கள் மீதான பாசத்தை விட முடியாது. அவனுக்கு பெற்றோர்களை தவிர நினைப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை. கோபியர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறாரா என்பதை அறிவதற்காக இப்படி பேசினார்கள். உலகில் ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டுவது தங்களுடைய காரியம் கைகூடும் வரைதான். அதன் பிறகு மறந்து விடுவார்கள். கிருஷ்ணர் மதுராவிற்கு செல்லும் பொழுது விரைவில் வருவேன் என்று கூறி சென்றார். ஆனால் இப்பொழுது வரவில்லை. அதனால் அவ்வாறு கூறினார்கள். கிருஷ்ணரின் மீது கொண்டுள்ள அதிகமான பாசத்தினால் இப்படி பேசினார்கள். பிரஜைகள் தகுதியற்ற அரசனை கைவிடுகின்றனர். தங்கள் கல்வியை முடித்து கொண்ட மாணவர்கள் தங்கள் ஆசானை கைவிடுகின்றனர். ஒரு யாக சடங்கிற்குரிய தட்சிணையை வழங்கிய பின் ஒருவன் புரோகிதர்களை கைவிடுகிறான். மரங்களில் கனிகள் குறைந்ததும் பறவைகள் வேறு மரத்தை நாடிச் சென்றுவிடும். உண்டு முடித்ததும் உண்ட இடத்தை விருந்தினர்கள் மறந்து விடுவார்கள். காட்டு தீ ஏற்பட்ட காடுகளை விலங்குகள் கைவிட்டுவிடும். யாருடைய வார்த்தைகளையும் உடல்களும் மனங்களும் பகவான் கோவிந்தனிடம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டனவோ அந்த கோபியர்கள் கிருஷ்ணரின் தூதரான ஸ்ரீ உத்தவர் இப்பொழுது தங்களுக்கு இடையில் வந்திருப்பது கண்டு தங்களுடைய அன்றாட வேலைகளையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்தனர். தங்களுடைய அன்பிற்குரிய கிருஷ்ணர் குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் செய்த செயல்களை இடைவிடாமல் நினைத்து நினைத்து பாடுபவர்களாய் வெட்கத்தை விட்டு அழவும் தொடங்கினார்கள். ஒரு கோபி கிருஷ்ணருடனான தமது அன்பினை பற்றி தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேன் வண்டு பறந்து வந்தது. அந்த வண்டை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுக்கு அனுப்பிய தூதனாக கற்பனை செய்து கொண்டு பின் வருமாறு கோபியர்கள் பாடினார்கள். அதாவது மறைமுகமாக ஸ்ரீ உத்தவரிடம் தங்களது நிலையை கூறினார்கள். ஒரு தேனீயின் பாட்டு. பிரமர கீதம். கருவண்டே, ஏமாற்றும் குணம் படைத்த கண்ணனுக்கு நீ சரியான தோழன்தான். காட்டில் வாழும் எங்களிடம் வந்து என்ன பயன்? சூதுவாதற்ற எங்களை அவனுடைய அதரங்களின் அமுதத்தை கொடுத்துவிட்டு ஏமாற்றி விட்டான். அவனை நம்பி லட்சுமி தேவி எப்படித்தான் அவருடன் வாழ்ந்து வருகின்றாளோ, அவனுடைய மதுரமான பேச்சினால் அவளையும் மயக்கிவிட்டானோ. 6 கால்களை கொண்ட வண்டே, கண்ணனுடைய பெருமைகளை நீ இங்கே வந்து பாட வேண்டாம். எங்களுக்கு அவையெல்லாம் முன்பே தெரியும். வேண்டுமானால் மதுரா நகர் பெண்களிடம் அவற்றை கூறிக்கொள். அப்பெண்கள் நீ யாசிப்பதை உனக்கு நிச்சயம் தருவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமுகத்தையும் அவன் பார்க்கும் பார்வையையும் அவனுடைய புன் சிரிப்பையும் பார்த்தால் மயங்காதவர்கள் உலகிலும் இல்லை. மகாலட்சுமி தேவி கிருஷ்ண பரமாத்மாவின் பாத தூளிகளை பூஜிக்கின்றாள். அதுபோல் நாங்களும் பூஜிக்க வேண்டும். என் பாதத்தில் உன் தலையை வைக்காதே. நீ செய்வதை நான் அறிவேன். முகுந்தனிடமிருந்து சாமர்த்தியமாக தந்திரத்தை கற்றுக்கொண்ட நீ அவரது தூதனாக இங்கு வந்திருந்து முகஸ்துதி செய்கின்றாய். ஆனால் நாங்கள் அவர் பொருட்டு எங்கள் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் உறவினர்களையும் விட்டுவிட்டோம். பகவான் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களை மறந்துவிட்ட அவருடன் நான் எதற்காக இப்பொழுது சமாதானம் செய்து கொள்ள வேண்டும்? வண்டே, என் காலை சுற்றாதே. மற்றவர்களை மயங்க வைக்கும் விந்தையை மாயக்கண்ணனிடம் கற்றாயோ? அவன் முன்பு செய்த மாயங்கள்தான் எத்தனை! ராமன் என்று வந்து ஒரு வேடன் போல் குரங்கரசனான வாலியை அம்பெய்து கொன்றான். ஒரு பெண் மூக்கறுபட்டாள்.
மகாபலி சக்கரவர்த்தியிடம் வெகுமதிகளை பெற்றுக்கொண்ட பின்னரும் ஒரு காக்கை போல் அவரை கட்டி போட்டார். கரிய நிற மேனியுடைய இவரை பற்றி பேசுவதை நம்மால் கைவிட முடியாது என்றாலும் இவருடனான எல்லா நட்பையும் நாங்கள் விட்டுவிடப் போகிறோம். மாயவனோடு எங்களுக்கு நட்பு வேண்டாம். இருந்தும் எங்கள் மனம் கேட்கவில்லையே. என்னையும் மீறி அவன் பேச்சுக்களிலேயே என் மனம் நாட்டம் கொள்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை உள்ளபடி கேட்டவர்கள் இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் என்ற இருமையிலிருந்து விடுபடுகின்றனர். தங்களுடைய வீடு, வாசல், செல்வம், குடும்பம் ஆகியவற்றில் பற்றற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் மீது பற்று உடையவராகி அவனது லீலைகளை மறக்க முடியாமல் அதை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அன்பில் ஆழங்கால் பட்டு அவருடைய நினைவு அதிகமாகி வேதனைகள் திவ்யமாக இருக்கின்றன. அவரது திவ்ய வேணுகானம் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. அந்த திவ்ய வேணுகானத்தில் மூழ்கி விடுகின்றோம். அதனால் நீங்கள் அவரை பற்றி பேசி மேலும் எங்களது ஆசைகளை மிகுதிப்படுத்த வேண்டாம். கிருஷ்ணரின் தூதனே, கிருஷ்ணரை தவிர்த்து வேறு எதை பற்றியேனும் பேசுக. எங்கள் உயிரான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானவரே, அவரால் அனுப்பப்பட்டு எங்களை காண வந்தீரா? உங்களுக்கு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் தருகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும். மகாலட்சுமி தேவியை எப்பொழுதும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரியாது இருப்பது போல நாங்களும் ஸ்ரீ கிருஷ்ணனை பிரியாது இருக்க வேண்டும். அவரிடம் எங்களை அழைத்துச் செல்லுங்கள். நற்குணங்கள் நிறைந்த வண்டே, ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பொழுது மதுராவில் தான் இருக்கின்றாரா? தம்முடைய கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அவர் தமது பெற்றோர்களையும் உறவினர்களையும் கோபர்களையும் பற்றி பேசுவாரா? அவருக்காகவே இருக்கின்ற எங்களை பற்றி ஏதேனும் கூறுவாரா? அவர் வாசனை மிக்க தமது திருக்கரங்களை எங்கள் தலைமீது எப்போதாவது வைப்பாரா? எங்களை காண இங்கு வருவாரா என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது இருந்த பக்தியால் கோபியர்கள் உத்தவரிடம் இவ்வாறு பேசினார்கள். ஸ்ரீ உத்தவர் கோபியர்களிடம் பேசியது: கோபியர்களே, உங்களை வணங்குகின்றேன். தாங்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உங்கள் மனதை அர்ப்பணம் செய்து விட்டீர்கள். நீங்கள் பெற்ற பெரும் பேரானது அடைவதற்கு அரிது. அதனால் தாங்கள் இந்த உலகம் முழுவதும் வழிபடப்படுகிறீர்கள். முற்பிறவிகளில் தானம், தவம், ஜபம், விரதம், வேதபாராயணம், நியமங்களை அனுஷ்டித்தல் போன்றவற்றை தீவிரமாக கடைபிடித்தவர்களுக்குத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது பக்தி உண்டாகிறது. ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ உத்தவ உவாச்ச பகவதி உத்தம ஸ்லோகே பவதீபிர் அனுத்தமா பக்தி பிரவர்த்திதா திஷ்ட்யா முனீனாம் அபிதுர்லபா. உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தினால் உத்தம ஸ்லோகராகிய பகவானிடத்தில் ஒப்புயர்வற்ற தூய பக்தியை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள். ரிஷிகளாலும் மிகவும் சிரமப்பட்டு அடைவதற்குரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதான பக்தியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் கணவன், பிள்ளை, உற்றார், உறவினர், உடல், வீடு, வாசல், ஐஸ்வர்யம் போன்றவற்றில் ஆசைகளை அறவே ஒழித்துவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைந்து விட்டீர்கள். ஒரு ஆத்மா அடைய வேண்டிய நிலை அதுவே ஆகும். இது உங்களுடைய பெரும் பாக்கியம். கோபியர்கள் உத்தவருக்கு மட்டுமின்றி முழு உலகிற்கும் பகவத் பிரேமையினால் வரும் ஆனந்தத்தை காட்டி அனைவருக்கும் தங்கள் கருணையை பொழிந்தனர். உன்னதமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் உங்களுக்குள்ள ஆத்மார்த்தமான அன்பை உங்களுடையது என்று நீங்கள் நியாயமான முறையில் உரிமை கொண்டாடுகிறீர்கள். பெருமைக்குரிய கோபியர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரிந்த காரணத்தினால் அந்த பிரிவின் துயரத்தால் நீங்கள் கிருஷ்ணரின் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக என்னிடம் மிக உயர்ந்த கருணையை காட்டியுள்ளீர்கள். கிருஷ்ணரை பிரிந்திருக்கும் பொழுது எங்கும் அவரையே பார்க்கின்றீர்கள். அவருடன் சேர்ந்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவரிடம் பார்க்கின்றீர்கள். ஆக பிரிவில் எல்லாமுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவும், சேர்ந்திருக்கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் எல்லாவற்றையும் காண்கிறீர்கள். என்னை ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு அனுப்பினார் என்பதை உங்களை பார்த்ததும் தெரிந்து கொண்டேன். நான் உண்மையான கிருஷ்ண பக்தியை அறிந்து கொள்வதற்காகவும் உண்மையான கிருஷ்ண பக்தியை அடைவதற்காகவும் என்னை இங்கு அனுப்பியுள்ளார். உங்களை கண்ட பிறகு எங்கும் எதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே பார்க்கின்ற பெரும் பேறு கிடைத்துவிட்டது. கோபியர்களே, நான்
நான் உங்களின் நாதனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஊழியன். உங்களுக்காக இங்கு கொண்டு வந்துள்ள உங்களுக்கு பிரியமானவரின் செய்தியை கூறுகிறேன். அதனை கேளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், இந்த பிரபஞ்சத்தின் முழு சிருஷ்டிக்கும் நானே ஆத்மா. எனவே உண்மையில் நீங்கள் ஒருபோதும் என்னிடமிருந்து பிரிந்திருக்கவில்லை. இயற்கையின் மூலப்பொருள்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணீர், பூமி ஆகிய பஞ்சபூதங்கள் எங்கும் வியாபித்திருப்பது போல ஒவ்வொரு பொருளிலும் நான் ஒவ்வொருவரின் மனதிலும், உயிரிலும், புலன்களிலும், சராச்சரங்களிலும், ஜட இயற்கையின் முக்குணங்களிலும் வியாபித்து இருக்கிறேன். அனைத்தையும் படைத்து காத்து அழித்து ரட்சிப்பவன் நானே. பரமாத்மாவான நான் முக்குணங்களாலான மாயைக்கு அப்பாற்பட்டவன். உறக்கத்திலிருந்து எழுந்தவன் தான் கண்ட கனவு பொய்யானது என்றாலும் அதை பற்றியே தொடர்ந்து தியானிக்கக்கூடும். புலன்களால் பிறகு அடையப்போகும் பொருள்களை பற்றி மனதினால் ஒருவன் தியானிக்கின்றான். ஆகவே விழிப்புடன் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நதிகளெல்லாம் கடலை நோக்கி செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. அதுபோலவே வேதமும் யோகமும் தத்துவமும் தியாகமும் தவமும் அடக்கமும் சத்தியமும் என்னை அடைவதையே நோக்கமாக கொண்டவையாகும். நான் உங்கள் கண்களுக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதற்கான காரணம் உங்களுடைய தியானத்தை தீவிரப்படுத்தி உங்கள் மனங்களை என் அருகில் இழுக்க முயன்றேன். ஆனால் நான் உங்கள் அருகிலேயே எப்பொழுதும் இருக்கின்றேன். நான் உங்களிடம் சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் என் அருகில் இருந்தீர்கள். பிரிந்திருக்கும் பொழுது நான் உங்கள் அருகில் இருக்கின்றேன். உங்கள் மனங்கள் மற்ற எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் விடுபட்டு முழுமையாக என்னில் ஆழ்ந்திருப்பதால் நீங்கள் இடைவிடாமல் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே மிக விரைவில் மீண்டும் என்னை நீங்கள் அடைவீர்கள். பிரியமானவர்களே, பிருந்தாவனத்தில் கார்த்திகை பௌர்ணமியில் வனத்தில் ராச நடனத்தில் கலந்து கொண்டு என்னுடன் விளையாட சில கோபியர்களுக்கு இயலவில்லை. அவர்கள் ஆயர்பாடியிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. ஆயினும் அவர்கள் பாக்கியசாலிகள். உண்மையில் என்னுடைய வீரம் மிகுந்த லீலைகளை பற்றி சிந்திப்பதாலேயே என்னை அவர்கள் அடைந்தனர். என் நினைவில் இருக்கும் பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன். என் நினைவு தடைப்பட்டால் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள். எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். கோகுலத்து பெண்கள் தங்களுக்கு பிரியமான கிருஷ்ணரின் செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணரின் வார்த்தைகளால் மீண்டும் தன் நினைவிற்கு திரும்பி வந்த கோபியர்கள் உத்தவரிடம் கூறியது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 258 காண்போமா? நன்றி, வணக்கம்.